the PPT. Okay, ma? Yes. The head region, then thoracic region, abdominal region of cockroach. Chariya? Abdominal region. Yes. In the head region, here you can see the brain-like structure. Not a brain, it is a ganglion. Chariya? This is called brain brain, or it is otherwise called suprapharyngeal ganglion. Suprapharyngeal ganglion. Suprapharyngeal ganglion. இதுல வந்து இப்படி ஒன்று திக்கா இருக்கும்பா. இது வந்து வேற ஒன்றும் இல்லை, bundle of nerves. Bundle of nerves. This is called bundle of nerves. We call it as ganglion. சரியா? Then from here there is an circumpharyngeal. இதுக்கு பேர் என்னது? Circumpharyngeal connective. Then இந்த ஏரியால ஒரு ganglion இருக்கு. சரியா? Here one ganglion. ரெண்டையும் கனெக்ட் பண்றது circumpharyngeal ganglion. எஸ். இப்போ நீங்க வந்து இதை பார்த்தீங்கன்னா இங்கே மவுத் இருக்கும், மவுத் பார்ட்ஸ் இருக்கும், தென் பக்கல் கேவிட்டி, தென் ஃபேரிங்ஸ். ஃபேரிங்ஸ் வந்து இந்த ஏரியாவில் இருக்கும். ஃபேரிங்ஸ் இப்போ டைஜஸ்டிவ் சிஸ்டம் நீ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? மவுத் பார்ட்ஸ் இங்கே இருக்கும், தென் பக்கல் கேவிட்டி இருக்கும், தென் என்னது ஃபேரிங்ஸ். இப்போ இந்த ஃபேரிங்ஸ் ரீஜியனுக்கு மேலே வந்து இந்த ganglion இருக்கு. The ganglion lies above the pharyngeal. This is the pharynx, then esophagus, then the crop, then the gizzard. அந்த மாதிரி டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்கும். சரியா? இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல இந்த pharyngeal ரீஜியனுக்கு above lies the brain. அண்டர்ஸ்டாண்ட்மா? புரியுதா புரியலையா? அதனால தான் உனக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். Can you understand? Can you follow me, students? Say yes or no. இப்போ டைஜஸ்டிவ் சிஸ்டம் வேறப்பா. ஆனா நமக்கு வந்து நர்வஸ் சிஸ்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உனக்கு பிரெயின், ஸ்பைனல் கார்டு தான் நர்வஸ் சிஸ்டத்தோட பார்ட்ஸ். சரியா? ஆனா இங்க வந்து இட் இஸ் காக்ரோச். இது வந்து ரொம்ப என்ன, ஒரு இன்வெர்டிபிரேட் லோயர் குரூப் ஆஃப் இன்செக்ட் தான். அதனால இதுல வெல் டெவலப்டு பிரெயின் நம்மள மாதிரி கிரேனியம் அதெல்லாம் இருக்காது எதுவுமே. ஒன்லி சாஃப்ட் கிரீச்சர். அப்படிதானே? இது ஒரு சாஃப்ட் கிரீச்சர். அதனால இதுல பிரெயின் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் என்னது, குரூப் ஆஃப் நர்வ்ஸ் வந்து சேர்ந்ததான் பிரெயின். சரியா? அந்த குரூப் ஆஃப் நர்வ்ஸ் வந்து we call it as ganglion அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ganglion. சரியா? அப்படி அப்படி திக்கு திக்கா அப்படி திண்டு திண்டா இருக்கும். சரியா? கொஞ்சம் திக்கா அந்த ஏரியால வந்து நிறைய குரூப்பா லம்பா அப்படி ஒரு திக்கனிங் இருக்கும். தட் இஸ் கால்டு ganglion. இட் இஸ் கன்சிடர் as the brain. அதை தான் நம்ம பிரெயினா கன்சிடர் பண்றோம். வேர் திஸ் பிரெயின் இஸ் லொக்கேட்டட், இந்த பிரெயின் வந்து எங்க இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் இட் இஸ் அதர்வைஸ் கால்டு சூப்ராஃபாரிஞ்சியல் ganglion. பிரெயின் எங்க இருக்கு அப்படின்னா இந்த pharyngeal ரீஜனுக்கு above, it lies above the pharyngeal region. So it is called suprapharyngeal ganglion. சரியாப்பா? Brain is otherwise called suprapharyngeal ganglion. Then below that lies another ganglion. இங்கேயும் ஒரு thickening வந்து இருக்குது. That is called subpharyngeal ganglion. Subpharyngeal ganglion. Are you all clear, students? புரியுதாப்பா? நம்ம இந்த நான் வந்து உனக்கு earthwormல எக்ஸ்பிளைன் பண்ணலப்பா. Can you remember? earthwormல உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணனா இல்லையா இது? Yes or no சொல்லுடா சீக்கிரம். Yes. Then you can easily understand this. அப்படிதானே? இது உனக்கு ஈஸியா புரியுதா? Yes. Pravinish, listen carefully. ஏதாவது கொஸ்டின் கேட்டா உடனே ஆன்சர் பண்ணு. எஸ் ஆர் நோன்னு சொல்லு. சரியா? Then only I can explain in detail. Okay. இப்போ suprapharyngeal ganglion. Yes. Below the pharynx.
இந்த pharyngeal ரீஜன் முடிஞ்ச அப்புறம் ஒரு ganglion இருக்கு, that is called subpharyngeal ganglion. சரியாமா? இந்த ரெண்டு ganglionனையும் தனித்தனியா வச்சனா இங்க உள்ள மெசேஜ் வந்து இங்க பாஸ் ஆகாது. சரியா? அப்போ அந்த ரெண்டையும் கனெக்ட் பண்றதுக்கு there is an circumpharyngeal connective. அதுதான் இந்த கிரீன் கலர்ல டிரா பண்ணிருக்கோம்ல சர்க்கிள் மாதிரி, this is called circumpharyngeal connective. Circumpharyngeal connective. Are you all clear, students? The circumpharyngeal connective வந்து இந்த suprapharyngeal ganglion, அதாவது பிரெயினையும் subpharyngeal ganglioனையும் கனெக்ட் பண்ணுது. So it forms a nerve ring. இதுதான் ஒரு nerve ring. அப்போ உனக்கு what are the parts in the nervous system of cockroach அப்படின்னு கேட்டனா, இந்த nerve ring first, then the nerve ring leads to என்னது, a double nerve cord, double ventral nerve cord. இந்த double ventral nerve cordல என்ன இருக்கும்? There may be ganglion, gangliated. அந்த ganglionல இருந்து என்னது nerves வந்து பாஸ் ஆகும். சரியா? இதுதான் பார்ட்ஸ். Are you all clear, students? இப்ப நல்லா புரிஞ்சிட்டியா உனக்கு? nervous system of cockroachல வேற ஒண்ணும் இல்ல, a nerve ring. இந்த nerve ring consists of என்ன parts எல்லாம் இருக்குது? brain இருக்கு. brain is otherwise called suprapharyngeal ganglion. Then below that lies another ganglion called subpharyngeal ganglion. Both these ganglion are connected by circumpharyngeal. அப்பதான் brainல இருந்து மெசேஜ் வந்து எதுனாலும் subpharyngeal. இதுவும் ஒரு இது வந்து ஒரு என்ன வச்சுக்கலாம், இதை வந்து ஒரு பார்ட் ஆஃப் த பிரெயின்னே வச்சுக்கலாம். ஏன்னா இந்த பிரெயின் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் சூப்ராஃபாரஞ்சியல் வந்து ஒரு எண்டோக்ரைனாவும் ஒரு கண்ட்ரோலிங் சிஸ்டமா இருந்தாலும் இது மோட்டார் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். சரியா? இதுக்கு அக்சசரியா, இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது, இதுக்கு சப்ளிமெண்ட்ரியா இருக்குது. சரியாமா? ஸோ இதோட சப்ளிமெண்ட்ரி தான் இது. ரெண்டும் சேர்த்து ஃபுல்லா சேர்த்து தான் நம்ம என்ன சொல்றோம், த நர்வ் ரிங் ஆர் த நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். தென் அது மட்டும் இல்லை, இதை அப்போ நம்ம மொத்தமாகவே நம்ம பிரெயின் சொல்லலாம். ஆனால் அவங்க புக்கில் இருந்து இதை மட்டும்தான் பிரெயின்னு கொடுத்துருக்கான், சூப்ராஃபாரஞ்சியல் கேங்லியான மட்டும்தான். சரியா? சப்ஃபாரஞ்சியல் கேங்லியான ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது சர்க்கம்ஃபாரஞ்சியல் கனெக்டிவ்ஸ். சரியா? சர்க்கம்ஃபாரஞ்சியல் ரெண்டு சைடும் இந்த லேட்டரல் சைடில் கனெக்ட் பண்ணி இந்த ரெண்டையும் இங்கே உள்ள மெசேஜை இங்கே பாஸ் பண்ணுறது, இங்கே உள்ள மெசேஜை இது வழியாக பாஸ் பண்ணுது. ஓகே, அதுல இருந்து நமக்கு ஸ்பைனல் கார்டு, இப்போ மெடுலோ ஆப்லாங்கேட்டால இருந்து நீளமா ஸ்பைனல் கார்டு இருக்கு இல்லையா, vertebral column முடிகிறது வரைக்கும். Like that, in cockroach, the subpharyngeal ganglion leads to a double ventral nerve cord. Double, ரெண்டு DL nerve cord, ரெண்டு nerve cord வருது இல்லையா, so it is called double or DL nerve cord. Double or DL, DUAL, DL nerve cord. Are you all clear, students? புரிஞ்சுதாப்பா? That's all. இதுதான் உனக்கு வந்து nervous system of cockroach. Yes. Shall I explain with the PPT? ஒரு தடவை PPT வச்சு அடுத்து என்ன இதுல வந்து சில பாயிண்ட்ஸ். இப்போ அந்த பிரெயின் வந்து என்னென்ன ஃபங்க்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுது, தென் இந்த சப்ஃபாரஞ்சியல் என்னெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது, தென் இதுல இருந்து இந்த ஒவ்வொரு நர்வ் கார்ட்ல இருந்து கேங்லியான்ஸ் இருக்கும், அங்கங்கே திக்கனிங்ஸ் ஆஃப் நர்வ்ஸ் வந்து இருக்குது. அது ஒவ்வொரு செக்மெண்ட்ல என்னென்ன செக்மெண்ட்ஸ்ல எல்லா தொராசிக் செக்மெண்ட் 3 தொராசிக் செக்மெண்ட்ஸ்லயும் வந்து கேங்லியான் இருக்கும், இந்த மாதிரி திக்கனிங்ஸ் வந்து இருக்கும். பிளஸ் இதுல அப்டோமினல்ல வந்து ஃபர்ஸ்ட் 7 செக்மெண்ட்ஸ் வரைக்கும் தான் என்னது இருக்கும், இந்த கேங்லியான் வந்து இருக்கும். திஸ் இஸ் கால்டு கேங்லியான், GANGLION. கேங்லியான்னா திக்கனிங்ஸ் ஆஃப் த நர்வ்ஸ். இந்த நர்வ் கார்டு வந்து அங்கங்கே ஒரு சில ஏரியால வந்து குரூப் ஆகி ஒரு திக்கனிங்கை ஃபார்ம் பண்ணும். தட் இஸ் கால்டு கேங்லியான். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, listen, we will finish this topic today. இந்த நர்வஸ் சிஸ்டம் மட்டும் இன்னைக்கு முடிச்சிருவோம். சரியா? Yes. Here is the diagram. Already I drawn and explained. சரியா? இப்போ உனக்கு புரிஞ்சதுலப்பா என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு பாரு. இப்போ செரிப்ரல் கேங்லியான் அப்படின்னு இதை சொல்றோம். செரிப்ரல் கேங்லியான் இஸ் நத்திங் பட் த பிரெயின்.
தென் சர்க்கம்ஃபேரஞ்சியல் கனெக்டிவ், இதில் வந்து உனக்கு கிளியராக இல்லாதனால தான் உனக்கு ட்ரா பண்ணேன். தென் சப்ஃபேரஞ்சியல், கீழே இருக்கிறதுக்கு பேர் சப்ஃபேரஞ்சியல் காங்க்லியான். தென் தொராசிக், ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அந்த தொராசிக் 3 தொராசிக் செக்மெண்ட்லேயும் ஒவ்வொரு காங்க்லியான் இருக்கு பார்த்தீங்களா, தொராசிக் காங்க்லியான். தென் அப்டாமினல் காங்க்லியான் எத்தனை இருக்கு பாரு, 1 2 3 4 5 6 6 தான் இருக்குது. 7 ஃபர்ஸ்ட் 6 செக்மெண்ட்ஸில் மட்டும்தான் என்னது அந்த காங்க்லியான் வந்து இருக்குது. சரியாம்மா, அதில் வந்து நர்வ்ஸ் வந்து அரைஸ் ஆகுது. Are you all clear students? Then we shall study. Yes, the nervous system of cockroach consists of nerve ring. You know already what is nerve ring, and a ganglionated double ventral nerve cord. சரியாப்பா, அப்போ நர்வஸ் சிஸ்டத்தில் வந்து ஒரு நர்வ் ரிங் இருக்குது பிளஸ் ganglionated double ventral nerve cord. இந்த நர்வ் ரிங்கில் என்னெல்லாம் இருக்கு பாரு, சப் ஈசோஃபேஜியல் ganglion, அதுக்கு மேலே இருக்கிறது சூப்ரா ஈசோஃபேஜியல் ganglion ஆர் பிரெயின், அண்டர்ஸ்டாண்ட். தென் ஈசோஃபேஜியல் connective, circumesophageal or we can say circumpharyngeal connective, understand, and double ventral nerve cord, double ventral nerve cord. உங்க புக்கில் வந்து ஈசோஃபேஜியல்னு கொடுத்துருக்கு. ஈசோஃபேஜியல்னா அந்த ஃபேரிங்ஸுக்கு நெக்ஸ்ட் பார்ட்டு. சரியாப்பா, நெக்ஸ்ட் பார்ட்டு ஈசோஃபேஜியல். ஈசோஃபேஜியல்னா ஃபேரிங்ஸ் லீட்ஸ் டு ஈசோஃபேகஸ். இப்போ ஈசோஃபேகஸ்க்கு மேலேயே ஒரு காங்க்லியான் இருக்குது, தட் இஸ் கால்டு சூப்ரா ஈசோஃபேஜியல் அப்படின்னு வச்சுக்கோ. சரியா, உனக்கு அப்போ ஃபேரிஞ்சியலுக்கு பதிலாக என்ன வச்சுக்கோ, ஈசோஃபேஜியல். ஸோ சூப்ரா ஈசோஃபேஜியல் காங்க்லியான், சப் ஈசோஃபேஜியல் காங்க்லியான் அண்ட் சர்க்கம் ஈசோஃபேஜியல் கனெக்டிவ், சர்க்கம் ஈசோஃபேஜியல் கனெக்டிவ். இது மூணு சேர்ந்தது தான் என்னது, த நர்வ் ரிங், த நர்வ் ring, and a double ventral nerve cord, a double ventral nerve cord. Then the nerve ring is present around the esophagus region. Yes, இப்போ வந்து உனக்கு இது ஈசோஃபேகஸை சுற்றி தான் இருக்கு, நாட் இன் த ஃபேரிங்ஸ். அதனால தான் அதுக்கு நேம் என்ன கொடுத்துருக்குறாங்க, ஈசோஃபேகஸ், ஈசோஃபேஜியல் காங்க்லியான் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. புரிஞ்சுதாப்பா? அப்போ ஃபேரிங்ஸுக்கு கீழே இருக்குன்னு வச்சுக்க. அப்போ தொராசிக் செக்மெண்ட்ல தான் இருக்குது, எங்க இல்லை, ஹெட் ரீஜன்ல இல்லை. ஹெட் ரீஜன்ல கொஞ்சம் கீழே தள்ளியே வந்துடுது. புரிஞ்சுதா? பிரெயின் வந்து கொஞ்சம் கீழே தள்ளி, அப்போ அங்கதான் என்னது இருக்கு, ஈசோஃபேகஸ் வந்து இருக்கும். சரியா? ஸோ த நர்வ் ரிங் இஸ் பிரசன்ட் அரவுண்ட் த ஈசோஃபேகஸ் இன் த ஹெட் கேப்சியூல் அண்ட் இட் இஸ் ஃபார்ம்டு பை சூப்ரா ஈசோஃபேஜியல் ganglion called the brain. Understand? Supra esophageal ganglion is otherwise called brain. The brain is mainly a sensory and an endocrine center. பிரெயின் வந்து எப்படி இருக்குது, எல்லா பாடி பார்ட்ஸையும் கண்ட்ரோல்குள்ளேயும் வச்சிருக்குது. பிளஸ் எண்டோக்ரைன் செக்ரேட்டரி, பிரெயின்ல வந்து என்னது ஹார்மோன்ஸும் செக்ரேட் பண்ணுது. சரியாமா? which lies above the esophagus, not above the pharynx. Pharynx mention பண்ண வேண்டாம். You have to mention which region of the digestive system, esophageal region, esophageal region. சரியாமா? அங்க ஒரு கன்ஃபியூஷன் ஆயிட்டு உனக்கு pharyngeal ganglion நான் சொல்லிட்டேன். Don't use pharyngeal, understand, use the word esophageal. சரியாப்பா? because the brain is located near the esophageal region. சரியா? esophageal. So the nervous system of cockroach consists of nerve ring and a gangliated double ventral nerve cord. Then what are the parts in the nerve ring? Supraesophageal ganglion, subesophageal ganglion and circumesophageal connectives. Circumesophageal connective. And then nerve cord is double ventral nerve cord. கேட்கலாம் இது வந்து, it may be asked in one word. Dash type of nerve cord is present in cockroach? Double ventral nerve cord, double ventral nerve cord. Then the nerve ring is present around the esophagus, not around pharynx. சரியாமா? அதில் ஒரு கன்ஃபியூஷன் ஆயிட்டு, சாரி, அதை நீ இதை வந்து கரெக்ட் பண்ணிக்கோ. சரியாப்பா? எஸ், the nerve ring is found around the esophagus in the head capsule and is formed by
supraesophageal ganglion which is otherwise called brain. brain வந்து இங்க யார் தான்? supraesophageal ganglion. supraesophageal ganglion. Then the brain is mainly a sensory and an endocrine center and lies above the esophagus. brain எங்க இருக்குது? what is its function? It controls all the sensation. சரியா? எல்லா ஃபீலிங்ஸ் வெளியே சர்க்கம்ஸ்டன்சஸ்ல என்ன நடக்குதோ அதை வந்து ஈஸியா என்ன செய்யுது? ரிசீவ் பண்ணி அதை இம்பல்ஸா பாஸ் பண்ணுது. சரியாப்பா? பிரெயின் தான் அந்த ஆண்டனா எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ரீஜியன்ல இருக்கிறனால இட் ரிசீவ்ஸ் ஆல் த சென்சஸ் ஃப்ரம் த சரௌண்டிங். அண்ட் ஆல்சோ இட் இஸ் an endocrine center. endocrine மீன்ஸ் இட் இஸ் செக்ரேட்டரி. அந்த ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணியும் என்ன பண்ணுது? பாடி ஃபங்க்ஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. சென்சரி வழியாகவும் கண்ட்ரோல் பண்ணுது, தென் எண்டோக்ரைன் வழியாகவும் என்ன செய்யுது? பாடி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுது. தட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் த பிரெயின். வாட் இஸ் த பிரெயின் இஸ் அதர்வைஸ் கால்டு டேஷ். கேன் எனிபடி டெல் மீ? ஸ்டூடெண்ட்ஸ், பிரெயின் இஸ் அதர்வைஸ் கால்டு டோனோவா? நோ கண்ட்ரோல் இது இங்கே என்ன நேம்ப்பா அதுக்கு? அதோட பொசிஷனை வச்சு we call it as brain. we call it as dash based on its position. Pravinesh, Suresh, Sanath, Aishwarya, Yuvraj, Sangrasubbe. Supra-pharyngeal. Jabahena, very good ma. Rauhana, Sangrasubbe, very good. Kamalesh, yes. Supra-pharyngeal, not suprapharyngeal. I told there is a correction. What is that called? Supraesophageal ganglion. Am I correct, students? Supraesophageal ganglion. Brain is otherwise called supraesophageal ganglion. Why? Because it lies above the esophagus region of the digestive tract or the alimentary canal. alimentary canalல ஈசோஃபாகஸ்க்கு கொஞ்சம் மேல இருக்குது. சரியா? அதனால இட் இஸ் கால்டு supraesophageal ganglion. சரி, இன்னொரு ganglion வந்து ஈசோஃபாகஸ்க்கு கீழே below the esophageal region. What is that called? What is that called? Students, the brain is otherwise called supraesophageal. Then one more ganglion which is located below the esophagus region. What is that called? Don't know. Very good, Pravinesh. Sub-esophageal ganglion. Sub-esophageal ganglion. Sub-esophageal ganglion. The supra and sub-esophageal ganglion both are connected. இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்றது யாரு? Can anybody tell me? இந்த ரெண்டு ganglionனையும் கனெக்ட் பண்றது யாரு? கிஷோர், இல்ல மழை வருது, இந்த துணியில பறக்கிருங்க. ரெண்டு இதையும் கனெக்ட் பண்றது யாருப்பா? சர்க்கம் esophageal connective. Circumesophageal. Very good, Rauhana. Rauhana, superb ma. Keep it up, Rauhana. Yes. Circumesophageal connective. இந்த ரெண்டு மூணு சேர்ந்து தான் it forms a nerve ring. Nerve ring. Are you all clear, ma? Yes. Yes. Then subesophageal ganglion is the motor center. Supraesophageal ganglion, brain வந்து என்ன ஃபங்க்ஷனை பண்ணுச்சு? சென்சரி அண்ட் ஆல்சோ எண்டோக்ரைன் இன் ஃபங்க்ஷன். அப்படிதானே? சென்சரி அண்ட் டே மழை வருதுல. சென்சரி அண்ட் எண்டோக்ரைன் இன் ஃபங்க்ஷன், அது பிரெயின். சரியா?
அந்த சப் ஈசோஃபேஜியல் காங்க்லியானோட ஃபங்க்ஷன் என்னப்பா? இட் இஸ் கண்ட்ரோல்ஸ் த மோட்டார் ஃபங்க்ஷன், மூமெண்ட்ஸ், பாடி மூமெண்ட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. யாரு? சப் ஈசோஃபேஜியல் ganglion. Subesophageal ganglion is the motor center that controls movements of the mouth parts. Mouth parts வந்து இங்க எப்படி இருக்குது? செக்மெண்டடா இருக்குது. சரியா? மவுத் பார்ட்ஸ் எப்படிப்பா இருக்கு? செக்மெண்டடா இருக்குது. அந்த மவுத் பார்ட்ஸோட மூமெண்ட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுது. பிளஸ் லெக்ஸ் அண்ட் விங்ஸ், சரியா, ஆர்கன்ஸ், லோகோமோட்டரி ஆர்கன்ஸோட மோட்டார் ஃபங்க்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்றது யாரு தான்? த சப் ஈசோஃபேஜியல் காங்க்லியான். அப்போ பிரெயின்ல இன்னொரு பார்ட்டை தான் நம்ம சப் ஈசோஃபேஜியல் காங்க்லியான்னு கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா ரெண்டுமே கண்ட்ரோலிங் சென்டரா இருக்குது. சரியா? ஒன்னு வந்து சென்சரி பிளஸ் எண்டோக்ரைன், சென்சரி பிளஸ் எண்டோக்ரைனா இருக்குது. இன்னொன்னு மோட்டார் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஆர் யூ ஆல் கிளியர்மா? எஸ். Then it lies below the esophagus, where this subesophagus ganglion is present. Below the esophagus and formed by the fusion of paired ganglia of mandibular, maxillary, labial segments of the head. Head region la mouth parts la nama paathom. Mandible, maxilla, then labium, labrum, இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? சரியாப்பா? இதெல்லாமே சேர்ந்து இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றது யாருதான்? இந்த சப் ஈசோஃபேஜியல் ganglion. Understand? So sub esophageal ganglion lies below the esophagus and formed by the fusion of எங்க உள்ள நர்வ்ஸ் எல்லாம் இங்க கனெக்ட் ஆகுது அப்படின்னா அந்த ganglionல. ganglion is nothing but group of nerves. சரியா? அந்த ganglionல என்னெல்லாம் எங்க உள்ள நர்வ்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகுது? mandibular part of the mouth, maxillary part of the mouth, labial segments of the mouth. இந்த mouth parts ஓட எல்லா நர்வ்ஸும் இங்க தான் கனெக்ட் ஆகுது. சரியா? Then a pair of circumesophageal connective is present around the esophagus. அந்த esophagus சுத்தி ரெண்டு nerve cord வந்து அரைஸ் ஆகுது. In order to connect the supraesophageal ganglion and subesophageal ganglion. சரியாமா? Connecting the supraesophageal ganglion with the subesophageal ganglion. That forms the nerve ring. Yes. Then from the subesophageal ganglion, the double ventral nerve cord arises. What is the nature of the double ventral nerve cord? It is solid, gangliated. What is it by gangliated? ஒவ்வொரு செக்மெண்ட்ஸ்லயும் அது எப்படி இருக்குது? திக்கனிங்ஸ் வந்து இருக்குது. ஆல்ரெடி ஷோன் தட். இதுல கூட நம்ம பார்க்கலாம் இந்த திக்கனிங்ஸ். திஸ் இஸ் கால்டு ganglion. Yes. This is called what? Ganglion. Ganglion is nothing but thickening of the nerves. அந்த ஒவ்வொரு செக்மெண்ட்லயும் என்ன எப்படி இருக்குதுப்பா? அங்கங்கே திக்கனிங்ஸ், நிறைய நர்வ்ஸ் வந்து கனெக்ட் ஆகி எப்படி இருக்குது? திக்கனிங்கா இருக்கு. That is called ganglion. So what is the nature of the nerve cord here? Nerve cord is nothing but the spinal cord like structure. சரியா? நமக்கு ஸ்பைனல் கார்டு இருக்குல்லையே அது மாதிரி தான். இங்க வந்து ஆனா டபுளா இருக்கு. Double ventral nerve cord it is solid, gangliated and arises from the subesophageal ganglion. எங்க இருந்து அரைஸ் ஆகுது? subesophageal ganglion and extend up to 7th abdominal segment. 7th abdominal segment வரைக்கும் nerve cord வந்து extend ஆகும். சரியா? 8th 9th 10th வந்து nerve cord இருக்காது. சரியாமா? பிளஸ் அந்த ganglion வந்து 6th segment வரைக்கும் தான் இருக்கும். not present in 7th abdominal. thoracicல 3 இருக்கும். 3 thoracic segmentsலயும் ganglion இருக்கும். அந்த thickenings வந்து இருக்கும். பிளஸ்
அப்டாமினல்ல வந்து ஃபர்ஸ்ட் 6 வரைக்கும் தான் கேங்லியான் இருக்கும். ஆனா அந்த நர்வ் கார்டோட எக்ஸ்டென்ஷன் வந்து 7th அப்டாமினல் செக்மெண்ட் வரைக்கும் இருக்கும். சரியாப்பா? எஸ். தென் பாரு 3 thoracic ganglion. thoracic segments, prothoracic, mesothoracic and metathoracic segment. அந்த 3 செக்மெண்ட்ஸ்லயும் ganglion இருக்கும். 1 in each thoracic segment and 6 abdominal ganglion in the abdomen. abdominal ganglion வந்து எத்தனை தான் இருக்குது? only 6. சரியா? ஃபர்ஸ்ட் 6 செக்மெண்ட்ஸ்ல மட்டும் இருக்கும். பட் நர்வ் கார்டு வந்து எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது? 7th abdominal segment வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். தென் இன் காக்ரோச் the sense organs are, இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்து நிறைய இருக்கு. என்னெல்லாம்? ஆண்டனே, ஃபீலர்ஸ் நம்ம சொல்லுவோம். நீளமா மீச மாதிரி இருக்கும்ல, தட் இஸ் கால்டு ஆண்டனே. ஆண்டனா சிங்குலர், ஆண்டனே ப்ளூரல். தென் காம்பவுண்ட் ஐஸ், நாட் ரொட்டேட்டிங் ஐஸ், ஃபிக்ஸ்ட் ஐஸ் தான். சரியா? ரெனிஃபார்ம் ஷேப்ல ஃபிக்ஸ்ட் ஐஸ் தான் இருக்கும், நாட் த ரொட்டேட்டிங் ஐஸ். தென் லேப்ரம், லேபியம், இதெல்லாம் எதுல உள்ள பார்ட்ஸ்? மேக்ஸிலரி. தீஸ் ஆர் த பார்ட்ஸ் இன் த மவுத் பார்ட்டோட பார்ட்ஸ். இது எல்லாமே சென்சரி இன் ஃபங்க்ஷன். தென் ஏனல் செர்சை, ஏனல் ஸ்டைல் இஸ் பிரசன்ட் ஒன்லி இன், ஏனல் செர்சை வந்து போத் மேல் காக்ரோச்லயும் இருக்கும், ஃபீமேல் காக்ரோச்லயும் இருக்கும். பட் ஏனல் ஸ்டைல்னு ஒன்று படித்தோம். ஏனல் ஸ்டைல் விச் இஸ் பிரசன்ட் இன் ஒன்லி which cockroach, male or female? Can't you remember? வெரி குட் பிரவினேஷ். நான் சொன்னல மேல்ஸ் வந்து ஸ்டைலா இருப்பாங்க. சரியா? அதனால மேல்ஸ், அப்போ ஸ்டைல் வந்து மேல்ல இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோன்னு சொன்னா. எஸ், வெரி குட் பிரவினேஷ். எஸ், ஸ்டைல். அப்போ அந்த ஏனல் ஸ்டைல் வந்து மேல்ஸ்ல மட்டும்தான் இருக்கும். சரியாப்பா? ஆனா ஏனல் சர்சையும் ஒரு ஃபீலரா ஆக்ட் பண்ணுது. ஏனல் சர்சை இஸ் பிரசன்ட் இன் போத் மேல் அண்ட் ஃபீமேல் காக்ரோச். இப்போ இது கேட்கலாம், நேம் த டிஃபரெண்ட் சென்ஸ் ஆர்கன்ஸ் இன் காக்ரோச் அப்படின்னு கேட்டா என்னலாம்? ஆண்டனே, காம்பவுண்ட் ஐஸ், லேப்ரம், maxillary pulp, labial pulp and anal cerci. வெரி இம்பார்ட்டன்ட் 2 mark கொஸ்டின். சரியா? அது மாதிரி எத்தனை thoracic ganglion? 3 இருக்கும். அப்டாமினல் ganglion எத்தனை இருக்கும்? அது மாதிரி வென்ட்ரல் நர்வ் கார்டு வந்து அப்டாமினல் செக்மெண்ட்ஸ்ல எந்த செக்மெண்ட்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னு கேட்கலாம். சரியா? ஸோ ஆல்மோஸ்ட் ஸ்டடி திஸ் தரோலி. ஓகே. Yes. Then the receptor for touch that we call thicmoreceptor. Touch நம்ம ஸ்கின்ல வந்து நம்ம இப்போ யாராவது நம்மளை தொட்டவனே நம்ம ஃபீல் பண்றோம் இல்லையா? that sensation is called என்னது? sense of touch or thicmoreceptors. The receptor for touch is located in the antenna, maxillary pulp and cerci. இப்போ வந்து காக்ரோச்சை நம்ம தொடும்போது அதோட பாடியில வந்து வெளியே எக்ஸோஸ்கெலிட்டன் இருக்கிறனால அதோட பாடியில மேல நம்ம தொட்டா வந்து they can't feel. சரியாப்பா? எக்ஸோஸ்கெலிட்டன், அது கைட்டினஸ் ஹார்ட் எக்ஸோஸ்கெலிட்டன் வெளியே இருக்கிறனால they can't feel it. அதுக்கு சென்சேஷன் வந்து தெரியாது, டச்சிங் ஃபீலிங் வந்து தெரியாது. only the antenna, maxillary pulp of the mouth part and anal cerci, இந்த மூணும் தான் திக்மோரெசெப்டார்ஸா ஆக்ட் பண்ணுது. அவுட் ஆஃப் த சென்ஸ் ஆர்கன்ஸ் டச், இந்த டச் சென்ஸை வந்து யாரெல்லாம் ஃபீல் பண்றா? ஆண்டனா, maxillary pulp and cerci. Then the receptor for smell, that is called olfactory receptor. ஸ்மெல்ல வந்து அது எப்படி சென்ஸ் பண்ணுது அப்படின்னா, அதோட ஃபுட் சோர்ஸ் எங்க இருக்குது? இப்போ இந்த சீவேஜ்லாம் சாக்கடையில் இருக்கும், லெட்டின்ல இருக்கும், தென் கிச்சன்ல இருக்கும். இந்த மாதிரி எல்லா இடமும் அதுக்கு ஃபுட் சோர்ஸை வந்து எதை வச்சு ஃபீல் பண்ணும்? ஸ்மெல்ல வச்சு. சரியா? அந்த சென்ஸ் ஆஃப் ஸ்மெல்ல வந்து ஃபீல் பண்றது யாரு அப்படின்னா ஆண்டனா சிங்குலர், ஆண்டனே ப்ளூரல். அண்டர்ஸ்டாண்ட்மா? தென் ரிசெப்டார் ஃபார் டேஸ்ட் receptors or we can call it as gustatory. இது கேட்கலாம். டச்சுக்கு இன்னொரு பேரு, சென்ஸ் ஆஃப் டச்சுக்கு இன்னொரு பேர் என்னமா? திக்மோ ட்ராபிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சென்ஸ் ஆஃப் டச். அல்ஃபாக்டரி சென்சேஷன். சரியா? அல்ஃபாக்டரி சென்சேஷன் மீன்ஸ் ஸ்மெல்.
Then gustatory receptor means taste. Taste receptors வந்து எங்க இருக்குது? They are present in the mouth part. Mouth partல palps of maxilla. Maxillaவோட அந்த மவுத் பார்ட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லேப்ரம் லேபியம் எல்லாம் இருந்துச்சுன்னா அதுலயும் இப்படி குட்டி குட்டி ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அதுதான் அதை வந்து ஃபீல் பண்ணும். அதை தான் நம்ம என்ன சொல்றோம்? palps of maxilla and labium. Then thermoreceptors are found on the first 4 tarsal segments of the legs. Very very important. ஒவ்வொரு ரிசப்டார்ஸும் எந்தெந்த ஆர்கன்ல இருக்கு, சரியா? அப்போ சென்ஸ் ஆர்கன்ஸ் மொத்தத்துல நம்ம படிச்சிட்டோம். வாட் ஆர் த டிஃபரெண்ட் சென்ஸ் ஆர்கன்ஸ்? ஆண்டெனா, maxillary pulp, then mandible, labium, then anal cerci. அவ்வளோதான், அப்படிதானே? தீஸ் ஆர் த டிஃபரெண்ட் என்னது சென்ஸ் ஆர்கன். அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ்லேயும் ஒவ்வொரு சென்ஸையும் ஃபீல் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஆர்கன் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுது, சரியா? ஸோ சென்ஸ் ஆஃப் டச்சை வந்து ஃபீல் பண்ணுறது ஆண்டெனா, maxillary pulp and cerci. தென் சென்ஸ் ஆஃப் ஸ்மெல்லை வந்து ஃபீல் பண்ணுறது யாரு? ஒன்லி ஆண்டெனா மட்டும்தான். தென் சென்ஸ் ஆஃப் டேஸ்ட் ஆர் ரிசப்டார் ஃபார் டேஸ்ட், கஸ்டோ ரிசப்டார், gustatory receptor or gusto, olfactory receptor, thicmoreceptors. Then gustatory receptors are present in palps of maxilla and labium. Labrum படிச்சோம் இல்லையா? upper lip, lower lip, yes. Then thermoreceptors, அந்த வெளிய ஹீட் அதெல்லாம் ஃபீல் பண்றது, கூலா இருக்கா ஹீட்டா இருக்கா. Yes ma, I am going to wind up the session. Thank you students. Which are present, thermoreceptors வந்து எங்க இருக்குன்னா டார்சல் லெக்ஸ்ல வந்து இருக்குது, சரியாப்பா? தட்ஸ் ஆல் அபவுட் த நர்வஸ் சிஸ்டம் ஆஃப் காக்ரோச். நர்வஸ் சிஸ்டம் ஆஃப் சம் மோர் பாயிண்ட்ஸ் ஆர் தேர். ஐ வில் கண்டினியூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ் மா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். We shall continue in the next class.